ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி 10 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 11th கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபில்லிங் எலமெண்ட் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூ தான் இது. ஸோ ஸ்வைரிலும் எப்படி போடுறது, பேசிக் ஸ்வைரிலேருந்து எலமெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி போகிறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்வைரிலோட ப்ளஸ் ரிங்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸ்பைரில் போட்டு அது மேலே ஒரு ரிங் போடுறேன். சரியா? இது ஒரு எலமெண்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்மால் சைஸில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடணும். கார்னரில் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கார்னரில் எந்த கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி அந்த எலமெண்ட்டை போட்டு முடிச்சிடணும். செகண்ட் ரோவில் வந்து எப்படின்னா, ரெண்டுத்துக்கும் நடுவுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நான் அந்த எலமெண்ட்டை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அந்த ஸ்வைரில் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? இதுதான் ஸ்வைரில் ப்ளஸ் ரிங்கு. அது மாதிரி செமி ஸ்பைரில் ப்ளஸ் ரிங் அப்படின்னா செமி ஸ்பைரில் போட்டு அது மேலே ஒரு ரிங் போடுவேன். சரியா? அது மாதிரி நீங்கள் நான் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேப் விட வேணாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா கிளாஸ் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். கேப் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு இப்போ ஒரு ஸ்வைரிலும் ரிங்கும் போடுறேன் அப்படின்னா பெருசாக ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு A4 ஷீட் அப்படி இருக்குன்னா அதில் ஒரு 5 இல்லை 6 பாக்ஸ் போட்டு அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதிரி எனக்கு சப்மிட் பண்ணணும். நான் போட்ட மாதிரி இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக ட்ரா பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து செமி ஸ்பைரிலும் ரிங் போடுறேன். செமி ஸ்பைரில் போட்டு அதுக்கப்புறம் ரிங் போடுறேன். ஸோ இது ஒரு செகண்ட் எலமெண்ட். சரிங்களா? அடுத்து 3வது எலமெண்ட் எப்படின்னா, இந்த மாதிரி மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டு அது மேலே ரிங் போட்டிருக்கேன். இது வந்து 3rd எலமெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ இதையே நீங்கள் ஸ்மாலாக போடுங்க. கார்னரில் எப்படி போடுறேன், எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட் பார்த்தோம்ல, ஸோ அதை போட்டு நான் அது மேலே ஒரு ரிங் போடுறேன். சரியா? ரிங் போட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு எலமெண்ட். இப்போது அடுத்து என்ன அப்படின்னா, சர்க்கிள் போட்டு ஒரு ரிங் போடுறேன். ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு அது மேலே ரிங் போடுறேன். இது ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் வந்து போடுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பைரில் பார்த்தோம், செமி ஸ்பைரில் பார்த்தோம். இப்போ ஒரு சர்க்கிள் போட்டு ரிங் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து வீடியோக்காக பெருசாக கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சின்னதாக வந்து போட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ சின்னதாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் எலமெண்ட்டில் வந்து நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ நான் வீடியோக்காக கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். அடுத்து என்னென்னா, சர்க்கிள் போட்டு அது மேலே ஒரு ரிங் போட்டு ஹம் போட்டிருக்கேன். சரியா? சர்க்கிள் போட்டு அதாவது சர்க்கிள் போட்டு அது மேலே ஹம் போட்டிருக்கேன். கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சர்க்கிள் போட்டு அது மேலே ஒரு ரிங் போட்டு அதுக்கு மேலே ஹம் போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். மேலேக்கும் கீழேக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேலே சர்க்கிள் போட்டு அது மேலே ஹம்ப் போட்டிருப்பேன். ஓகேவா? ஆனால் கீழே வந்து சர்க்கிள் போட்டு அது மேலே ஒரு ரிங் போட்டு அதுக்கப்புறம் மேலே தனியாக ஹம்ப் போட்டிருப்பேன். சரியா? செப்பரேட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு தான் மேலே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 லேயர் 2 லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். சர்க்கிள் போட்டு ஒரு ரிங்கு போட்டு அது மேலே இன்னொரு கோடு போட்டு அது மேலே தான் ஹம்ப் போடுறேன். இது 1 லேயர். ஓகேவா? அது மாதிரி அடுத்து இது வந்து செகண்ட் லேயர், 3rd லேயர் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ மேலேக்கும் கீழேக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ வந்து மேலே ஒரு ரவுண்ட் போட்டு மேலே வந்து மேலேயே ஹம்ப் போடுறேன். மேலே ரவுண்டு போட்டு மேலேயே ஹம்ப் போடுறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, சர்க்கிள் போட்டு அது மேலேயே ஹம்ஸ் போடுறேன். செகண்ட் லேயரில் வந்து ஹம்ஸ் போடுவேன். அதாவது ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், 3rd லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மேலேக்கும் இந்த கீழேக்கும் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். ஸோ பார்த்து போடுங்க. சரியா? இந்த பக்கம் என்ன எழுதுனா, சர்க்கிள் டாட்டு ரிங்கு. சர்க்கிள் போட்டு ஒரு டாட் உள்ளே வச்சு மேலே வந்து ஒரு ரிங் போடுறேன். ஓகேவா? மேலே போட்டதுக்கு கீழே ஆப்போசிட்டாக மேலே ஒரு டாட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? டாட் வச்சு சர்க்கிள் போட்டு ரிங் வச்சுருக்கேன். சரியா? ஸோ இது மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து போடலாம். இதுவும் நல்லாயிருக்கும். சின்னதாக போடணும். ஸோ பார்க்குறதுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி அழகாக நீங்கள் போடுங்க. ஸோ அதாவது கண்ணாபின்னு ஒவ்வொரு சைஸாக போடாதீங்க. எல்லாமே ஸ்மால் சைஸில் ஒரே அளவாக போடுங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு மேலே ஒரு லைன் போட்டு 2 லேயர் ஹம்ஸ் போடுறேன். சரியா? இது ஒரு எலமெண்ட்டாக மேலே போடுறேன். இதில் வந்து ரிங்கு நான் வந்து போடல, ஆனால் கீழே போட்டுக்கிறத வந்து நான் ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 லேயர் ஹம்ஸ் வந்து போட்டுட்டேன். சரியா? சர்க்கிள் போட்டு மேலே வந்து ஹம்ஸ் போடுறேன், ரிங் போடாமல். இதில்
2 லேயர் போட்டிருக்கேன். சரி, அதனால தான் 2 ஹம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். 2 லேயருக்கு போட்டு ஹம்ஸ் போட்டு மேலே ஒரு லேயர் போட்டிருக்கேன். 2 லேயர். ஓகேவா? ஸோ இப்போ கீழே போடுறது எப்படி போடுறேன்னா, சர்க்கிள் போட்டு ரிங்கு போட்டு 2 லேயர் ஹம்ஸ் போடுவேன். ஓகேவா? இப்போ சர்க்கிள் போடுறேன், ஒரு ரிங் போடுறேன், ஒரு மேலே போட்டு 2 லேயர் ஹம்ஸ் போடுறேன். ஓகேவா? இப்போ 2 லேயரில் ஹம்ஸ் போட்டாச்சு. சர்க்கிள் போட்டு மேலே ரிங்கு போட்டு 2 லேயர் ஹம்ஸு. இந்த ரிங்கு மேலேக்கும் கீழேக்கும் ரிங்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, பாக்கி எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதுலேயே நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 லேயர். ஓகேவா? ஸோ 2 லேயர். இதே மாதிரி 3rd லேயர் அடுத்ததில் போட்டிருக்கேன். சர்க்கிள் போட்டு 2 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கேன். 3 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கேன். கீழே வந்து ரிங் போட்டு 3 லேயர் ஹம்ஸ் போடணும். இதுதான் மேலேக்கும் கீழேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து நான் இவ்வளோ பெரிய குட்டி குட்டி பாக்ஸில் போட்டிருக்கேன்னு நீங்கள் இப்படி சப்மிட் பண்ணக்கூடாது. ஒரு A4 ஷீட்டில் 6 பாக்ஸ் பெருசாக போட்டு அந்த 6 பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு ஃபில்லிங் எலமெண்ட்டை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக அழகாக போட்டு எனக்கு நோட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி நோட்ஸை போட்டிருக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் எனக்கு கிளாஸ் சப்மிட் பண்ணக்கூடாது. அப்படியே இருந்தால் கிளாஸ் திரும்ப ரீட்ரே தான் பண்ண சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போது ரிங்கு போட்டு சர்க்கிள் போட்டு 3 லேயர் போட்டிருக்கேன். சரியா? போட்டு 3 லேயர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன்.